ஜனகன மன தேசிய கீதம் இதோடு சேர்த்து வந்தே மாதரம் பாடலையும் இசைக்கப்படும் பொழுது எழுந்து நின்று உரிய மரியாதை செலுத்த தவறினால் அது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும் என்கின்ற சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய நோக்கம் என்ன? இதை பாட சொல்றது சரஸ்வதி, துர்கா, லட்சுமி இவங்களுடைய பேரெல்லாம் ஒரு முஸ்லீம் வாயால சொல்ல வைக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்கன்றது சொல்றேன். இந்த ஜனகன மனன்றதை தூக்கி விட்டுருவாங்க. ஏன்னா அதில் லட்சுமி இல்லை, சரஸ்வதி இல்லை, ராமன் இல்லை, கிருஷ்ணன் இல்லை. இங்கே இருக்கிற முஸ்லீம் தான் இவருடைய பகைவர். அங்கே போனால் துபாய்க்கு போனால் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிடுவாங்க. மோடியும் அங்கே இருக்கிற ஷேக்கும். இவன்களை எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு வச்சதுனால தான் சீனா எங்கேயோ இருக்கிறான், நம்ம எங்கேயோ இருந்தோம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. வணக்கம் தோழர்களே, ரோசஸ் இதன் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜனகன மன என்கின்ற நாட்டுப்பண் தேசிய கீதம் இதோடு சேர்த்து வந்தே மாதரம் பாடலையும் அது இசைக்கப்படும் பொழுது எழுந்து நின்று உரிய மரியாதை செலுத்த தவறினால் அது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும் என்கின்ற சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று அந்த சட்ட திருத்தம் நாடாளுமன்ற மக்களவையிலும் நிறைவேறியுள்ளது. நேற்று மாநிலங்களவையில் நிறைவேறியது, இன்றைக்கு மக்களவையில் நிறைவேறியிருக்கிறது. இப்போ இதற்கு மேலே என்ன அப்படின்னீங்கன்னா, இப்போ அந்த ஆளுநர் மாளிகையில் நடக்குது இல்லையா, இல்லை ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி நடக்குது இல்லையா, அதை எடுத்தோன்னு என்ன பண்ணுவாங்க, வந்தே மாதரத்தை போடுவாங்க. அப்புறம் ஜனகன மன அப்படின்றத போடுவாங்க, இசைப்பாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய மாநிலத்தினுடைய பாடல் இருக்கு இல்லைங்களா, தமிழ்தாய் வாழ்த்து, அதை போடுவாங்க. அதுக்கப்புறம் முடியும் போது மறுபடியும் ஜனகன மன போடுவாங்க, மறுபடியும் வந்தே மாதரம் போடுவாங்க. இதில் வந்தே மாதரம் அப்படின்ற இந்த பாட்டுக்கு வந்துட்டு உள்ளபடியே இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட காலத்தில் விடுதலை பெற்றவுடன் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி என்று சொல்லக்கூடிய அரசமைப்பு மன்றத்தில் அது ஏன் இந்த நாட்டினுடைய தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை நாம் பார்க்கணும். அது பார்த்தோம் அப்படின்னம்னா தான் ஏன் இன்னைக்கு பாரதிய ஜனதா இதை திணிக்கிறாங்க அப்படின்றதுக்கு வரணும். ஏன்னா ஆனந்த பவன் அப்படின்ற ஒரு நாவலை எழுதினார் 1875. பக்கியம் சந்திர சட்டபோத்தியாயா அப்படின்ற ஒரு பெங்காலை சேர்ந்தவர் அந்த நாவலை படித்தார். அதில் தான் அந்த வந்தே மாதரன்றது வருது. அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் விடுதலை அப்படின்றது பேசப்பட்டாலும் அது பெருமளவிற்கு பேசியது இந்து மத கொள்கைகள் தான். இந்து ராஷ்டிரத்துக்கு வந்துட்டு அது ஒரு முன்னோடி. அதனால தான் இந்து மதவாதிகள் வந்துட்டு அது பெருசாக பாடும், அதை வந்துட்டு பெருசாக சொல்லுவாங்க. நம்மளுடைய பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வேறு எங்கேயும் பாட மாட்டாங்க. ஆனால் ஐஐடியில் பார்த்தீங்கன்னா சோபர்லா சோஜர்லா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்து பாடிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? அதனால் அந்த பாட்டினுடைய உள்ளபடியான இது என்ன அப்படின்னோம்னா, ஏன் அது வந்துட்டு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளினால தேச கீதமாக இந்த வந்தே மாதரம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கான ஒரு அடிப்படையை பாருங்க. அதனுடைய முதல் 2 சரணங்கள் ஸ்டான்சாஸ், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டினுடைய இயற்கை அழகு, இந்த நாட்டினுடைய மண்வளம், இந்த நாட்டில் நிலவக்கூடிய தட்பவெப்பநிலை, இதையெல்லாம் பற்றி அது வந்துட்டு தான் நம்மளுக்கு மகிழ்ச்சியை இன்பத்தையும் தருது, நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படையான கொடையை தருகிறது என்று பேசுகிறது. அடுத்தபடியாக சரணங்கள் 3, 4 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அது வந்துட்டு இந்திய மக்களினுடைய ஒருமித்த பலம் தான் இந்த தேசத்தினுடைய பலம் அப்படின்னு சொல்லுது. அதாவது நம்மளுடைய தேச தாய், இந்திய தாய், பாரத தாய், அவங்கன்றது பலவீனமானவர்கள் பலம் பொருந்தியவர் அப்படின்னு அது சொல்லுது. அவளுடைய 1000 கைகள் அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லுது. அடுத்தபடியாக ஸ்டான்சஸ் 5 and 6 வந்துட்டு அதை பர்சானிஃபை பண்ணுது. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா the mother of this country, knowledge, righteousness, அதோட மட்டும் இல்லாமல் தெய்வீகம், அவங்களுடைய காப்பாற்றக்கூடிய, அதாவது துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி இவங்களையெல்லாம் பர்சனிஃபை பண்ணி அந்த பாட்டு முடியுது. அப்போ இந்தியா அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா பல்வேறுபட்ட மதங்களை கொண்டது. சீக்கிய மதம், இந்து மதம், ஜைனிசம், பௌத்தம், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா முஸ்லீம்ஸு, கிறிஸ்தவர்கள், இப்படின்னு எல்லாமே இருக்குது. இஸ்லாம், கிறிஸ்தவம் எல்லாமே இருக்குது. ஸோ இப்படியாப்பட்டவங்களுக்கு இந்த நாட்டை பற்றிய ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பாடல் தான் வந்துட்டு சரியாக இருக்கும். அது ஜனகன மத
அது வந்துட்டு ரவீந்திரநாத தாகூர், அவர் ஒரு பெரிய ஒரு விடுதலை போராட்ட வீரர், கவிஞர். அவர் எழுதின ஜனகணமன ஹரி நாயக ஜெயக அந்த பாட்டில் வந்துட்டு எல்லாமே வருது. அதனால அந்த பாட்டை அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுதான் தேசகீதமாக ஒரு தடவை கட்டாயம் பாடப்படுது. அதுக்கு நீங்கள் எழுந்து நிற்கணும் அப்படின்றது மரியாதை செலுத்தணும். இல்லாட்டி அது வந்துட்டு தண்டிக்கப்படக்கூடிய குற்றம்ன்றது தான் சட்டம் இருந்தது. இப்போ அதோட சேர்ந்து இதையும் சேர்க்குறாங்க. அப்போ அன்னைக்கு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்கள் இதை வந்துட்டு கம்பல்சரியாக இதை ஆனால் பாடலாம் அப்படின்னு தான் சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அப்பவும் அப்படி ஒத்துக்கிட்ட போதும் கூட முதல் 2 ஸ்டான்ஸை பண்ண போகிறோம், அடுத்த 4 சரணங்களை பாட வேணாம், வற்புறுத்த வேணாம் அப்படிதான் சொல்லிட்டு அதை வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்க. எல்லாரும் அதில் இருந்தாங்க. வல்லபாய் பட்டேல் இருந்துட்டு எல்லாரும் இருந்தாங்க, ஏற்றுக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் இவங்க வந்துட்ட உடனே யார், இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல், இவங்க வந்துட்ட உடனே என்னன்னா, இவங்க இந்த தேசத்தினுடைய உன்னதமான சின்னமான இந்தியாவினுடைய அந்த தேச கொடி, அதையும் ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் அவங்க பல பத்தாண்டுகளாக 40 வருஷம் 50 வருஷமா ஏற்றவே இல்லை. காவி கொடியை தான் ஏற்றி சல்யூட் அடிச்சுட்டு கிடந்தாங்க, பணம் கேட்டு கிடந்தாங்க. அவங்க தான் இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இதையும் பாடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கட்டாயம் இதுக்கு தானே இருக்காரு அமித்ஷா. அவங்களுடைய நோக்கம்னா இதை பாட சொல்றது. சரஸ்வதி, துர்கா, லட்சுமி இவங்களுடைய பேரெல்லாம் ஒரு முஸ்லீம் வாயாலும் சொல்ல வைக்கணும். சொல்ல வைக்கல அப்படின்னோம்னா அவனை தண்டனைக்குரிய குற்றம், 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை, ஃபைன், இதெல்லாம் போடலாம். தான் இவங்களுடைய நோக்கம், வேற ஒன்றுமே இல்லை. இவங்க உள்ளபடியே கடவுளை மதிக்கிறவங்களா இல்லையான்றது, அந்த பாபர் மசூதியை இடிச்சுட்டு கட்டினாங்கள ராமர் கோயில், அதில் எவ்வளோ ஃபண்டை திருடி இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்தாலே தெரியாது. எவ்வளோப்பட்ட களவாணி பயில்கள் தெரியாது. இவங்களா வந்துட்டு சொல்றது பக்தியை பரப்புறது. இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்தின் போது வந்தே மாதரம்ன்ற முழக்கம் இருந்தது. வந்தே மாதரம் அப்படின்னா நம்ம பார்த்துருக்குறோம், பாடப்பட்டதை பார்த்துருக்குறோம். ஆனால் அதில் வந்துட்டு வந்தே மாதரம் என்போம், மாநில தாயை எம் எம் மாநில தாயை வணங்குவோம் என்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு இங்கே அப்படி ஜாதி மதம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு பாரதியார் பாடினதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். கப்பலோட்டி தமிழெல்லாம் கூட அந்த பாட்டெல்லாம் வரும். எல்லாரும் நம்ம அதெல்லாம் வந்துட்டு இன்ன வரைக்கும் மதிக்கிறோம். ஆனால் அது வேற விஷயம். இன்னைக்கு விடுதலை பெற்ற ஒரு இந்தியாவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, முன்னேற்றம் இருக்குது, எவ்வளோ விஷயங்களை செய்யணும். இப்போ அதுக்கு தான் ஏற்கனவே தேசகீதம்னு ஜனகணமன இருக்கு. அதுக்கப்புறம் கூடுதலாக இதையும் பாடு, இல்லாட்டி தண்டனை அப்படின்னு சொல்றதுலாம் என்னது? ஒன்றும் இல்லை, அந்த நாட்டை இந்து ராஷ்டிராவை மாற்றிட்டு இருக்கிறாங்க, இந்து மத நாடா. இன்னும் கொஞ்ச நாளில் என்ன பண்ணுவாங்கன்றது சொல்கிறேன். இந்த ஜனகணமனன்றதை தூக்கி விட்டுறாங்க. ஏன்னா அதில் லட்சுமி இல்லை, சரஸ்வதி இல்லை, ராமன் இல்லை, கிருஷ்ணன் இல்லை, இதில் தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு அந்த சட்டபோதையோட இந்த பாடல் எடுத்து வச்சுட்டு பாட வைப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எங்கே மக்கள் கூடினாலும் அந்த இடத்துல இந்த பாடணும் அப்படின்னா, மசூதியில் கூடுறீங்களா வெள்ளிக்கிழமை, அப்போ இந்த பாட்டை பாடணும். யார், யோகி ஆதித்யநாத் இதுக்குன்னே வந்துட்டு அவதாரம் எடுத்தவன், அவர் வச்சுட்டு பாட வைப்பாங்க. அவர் வச்சு சட்டத்தை போடுவாங்க. இதை பாடலையா அடி, தூக்கி உள்ள வெய்ய, இதுதான். ஸோ இவங்களதில் வந்துட்டு ஒன்று இதில் வச்சு தேசபக்தெல்லாம் ஒன்றும் நிலைநாட்ட போகிறதில்ல. இதெல்லாம் பாடாத தேசபக்தி இல்லைன்றது அர்த்தம் கிடையாது. இல்லை சட்டபோதை யாருக்கு தான் தெரியுமா அதெல்லாம் யாருன்னு அப்படின்றது. பாட்டு லட்சுமி, துர்கா, சரஸ்வதி இதெல்லாம் பர்சானிஃபிகேஷன், காடனுடைய எப்படிப்பட்ட தெய்வீகத்தினுடைய எப்படிப்பட்ட வெளிப்பாடு, இதெல்லாம் தெரியாது நமக்கு. நீ சொல்லி தான் தெரியணுமா, இல்லை நீங்கள் சொன்ன நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் பூஜை பண்ணுறோமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் தான் சரஸ்வதி பூஜை கொண்டாடுறோம், தீபாவளியை கொண்டாடுறோம், துர்கா பூஜை சரஸ்வதி அதையும் தான் கொண்டாடுறோம், பெங்காலில் கொண்டாடுறாங்க, எல்லாமே இருக்கு. இவங்களுக்கு ஏன் அந்த வேலைன்னா இப்படி தான் பண்ணால் தான் நாட்டை பிளவுபடுத்த முடியும், முஸ்லீமோட ஏதாவது சொல்லி தூக்கி உள்ள வைக்க முடியும், இல்லையா நீ பாகிஸ்தானுக்கு போகணும்னு சொல்ல முடியும். இதை தவிர வேற ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கிற முஸ்லீம் தான் இவருடைய பகை வேட்டு. அங்கே போனால் துபாய்க்கு போனால் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிடுவாங்க மோடியும் அங்கே இருக்கிற ஷேக்கும். இங்கே வந்தால் மட்டும் முஸ்லீம் விரோதி, வெளிநாட்டில் எதுவும் வந்தவன், ஊடுருவல்காரன். இவங்க எல்லாம் திருண்ண துட்டெல்லாம் எங்கே எடுத்து வச்சிருக்காங்கன்னா துபாயில் வச்சிருக்காங்க. துபாயில் எல்லாருக்கும் வீடு உண்டு, அம்பானி, அதானி, உடலங்கா இத்தியாதி எல்லாருக்கும் அங்கே உண்டு, வீடுகள்லாம் உண்டு. ஏன்னா இந்தியாவில் ஒரு கிரைசிஸ்னா ஓடி போய் ஒழிஞ்சுக்கணும் பாருங்க, அதுக்கு எல்லாம் பங்களா மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்லாம் கட்டியிருக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் யாரு அப்படின்னோம்னா அடிப்படையில் தேசபக்தர்கள் இல்லை, தேசபக்தி அப்படின்ற ஒரு முகமூடியில் போட்டு ஒழிஞ்சிக்கிறவங்க. இவங்கெல்லாம் ஃப்ராடுங்க. அவங்க தான் இன்னைக்கு வந்துட்டு நாடாளுமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பேசி இதெல்லாம் நிறைவேற்றிருக்கிறாங்க. மற்றபடி இதை சர்ச்சையாக்க வேண்டியது முஸ்லீம்கிட்டே, கிறிஸ்டின், அப்புறம் எல்லா இடத்துலையும் இதை பாட சொல்ல வேண்டியது, பாடலன்னு நீ வந்துட்டு தேசப்பற்றாலாம் கிடையாதுன்னு வேண்டியது.
இதுக்கு தான் இன்னைக்கு நிறைவேற்றிருக்கிறாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் இந்த நாட்டினுடைய அமைதியை சீர்குலைக்கிறது, மேலும் முஸ்லீம்களை ஒழிக்கிறது, வந்தே மாதரத்தின் பேர கலவரத்தை தூண்டுறது. இதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அதான் சட்டமாக்கி இதெல்லாம் பாடும்போது நீ நிற்கலை அப்படின்னோம்னா அவமதிப்பதை போல தெரிஞ்சாலே போதும், அடுத்து உள்ள போட்டுடலாம். அவன் பெசாது நின்னா டிஸ்ரெஸ்பெக்ட். அப்போ அவன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயாவது அசைக்கணும். அசடான்னுவான். நாங்களாவது ராமகிருஷ்ணன் படிக்கும்போது காலங்கத்தில் ப்ரேயர்னு எடுத்து போட்டு வச்சுக்கிட்டு சனதா சார் என்னவோ எனக்கு பக்தின்றது வந்துட்டு இதயத்தில் இருந்துட்டு இறைவனை வேண்டது தான். சரணா பவத்து, சரணா புனத்து அப்படிலாம் சொல்லிட்டு ஓம் நமச்சிவாயா இப்படிலாம் சொல்லி கத்தோம். நாங்களும் உட்காந்து அப்படியே அப்போவே நம்மளுடைய இயந்திர கதையை ஆக்கிறதானே அவங்களுடைய வேலை. அரவிந்தரோ விவேகானந்தரோ அப்படியே சொல்லி கொடுத்தாங்க. காலங்கத்தில் எடுத்து ஸ்லோகனை பாடுன்னு சொன்னாங்க. அவங்களாம் காத்தால எக்ஸசைஸ் பண்ண, உடம்பு நல்லா பார்த்துக்க, இறைவனை வந்துட்டு நீ மனதளவில் நீ நாடு, அதற்கான தியானம் செய், எப்போ நடக்குதோ அப்போ செய், நீ என்ன செய்யறியோ அதே இறைவனுக்கான ஒரு அர்ப்பணிப்பாக செய், அப்படிதான் சொல்லி வளர்க்குறாங்க நம்மள. இவங்க அப்படி இல்லை. உனக்கு புரியுதோ அந்த மண்ணாங்கட்டியை நீ ஒன்று வளரு, ஒன்று அங்கே ஒருத்தர் வளருவாங்க, இங்கே ஒருத்தர் வளரு. இவங்களை எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு வச்சதுனால தான் சீனா எங்கேயோ இருக்கிறா, நம்ம எங்கேயோ இருக்கிறோம். இந்த புண்ணாக்குங்களை வச்சுக்கிட்டு ஆள்றது, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று, அது சொல்லவே வேணாம், ஏடரை. இப்படிதான் மாறணும், எல்லாத்தையும் மாற்றணும். எவ்வளவு செய்கிறோம், எப்போ ஆட்சியில் இருக்கிறான், திருட்டுத்தனம் பண்ணி ஆட்சியில் இருக்கிறான். இவிஎம் வச்சு அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ராமர் கோயிலில் போனால் திருடுறான், வாக்கு தேர்தல் நடத்தினா அதுலேயும் திருடு, எல்லாம் திருடு. மக்கள்கிட்ட இருந்து வரியை வசூல் பண்ணி தூக்கி கார்பரேட் கிட்ட கொடுக்க வேண்டியது, கடன் தள்ளுபடி அப்படின்னு அறிவிக்க வேண்டியது. விவசாயி கேட்குறான் கடன் தள்ளுபடி, யாரும் அதுக்கு செவி சாய்க்கிறது இல்லை, அவன் சோறு போடுறவன். இப்படித்தானே இருக்கிறது. இளைஞர்களும் பெரியவர்களும் சிந்திக்க வேண்டும். இவர்களுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும். மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து. நன்றி, வணக்கம்.